மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூன் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறேன். இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்படிதலையும் எளிமையையும் எனக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை. நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றடச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இயேசுவின் மதுரமான திரு இருதயத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அவருடைய அன்புக்கான சீடத்துவத்தை பற்றி இன்று நம் ஆண்டவர் தன் இதயத்தை திறந்து பேசுகிறார். என் அன்பு மக்களே, என் வார்த்தைகள் அனைவருக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் அன்புள்ள தேவன், மன்னிப்பளிக்கும் கடவுள், இரக்கம் நிறைந்த இறைவன் என உலகினர் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உலகத்தில் உள்ள அனைவரையும் மன்னித்து காப்பாற்ற எனக்குள் பற்றி எரியும் ஆசையை அவர்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே எனது விருப்பம். பாக்கியமில்லாதவர்களும் அஞ்ச வேண்டாம், குற்றம் செய்தவர்களும் என்னை விட்டு ஓடக்கூடாது, அனைவரும் என்னிடம் வர வேண்டும். ஒரு தந்தையைப் போல நான் என் கரங்களை விரித்து அவர்களுக்கு உயிரும் உண்மையுமான மகிழ்ச்சியையும் கொடுப்பதற்காக அவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். உலகம் என் அளவில்லா இரக்கத்தை அறிந்து கொள்ளும்படி என் இருதயத்தை பற்றி அறிவிக்கக்கூடிய சீடர்கள் தேவை. முதலில் அவர்களே என் இருதயத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டும். அறியாதவர் மற்றவர்களுக்கு எவ்விதத்தில் அறிவிக்க முடியும்? என் இரக்கத்தையும் அன்பையும் உலகின் கடை எல்லை வரை அறிவித்து பரப்பும்படி எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆத்துமங்களிடையே ஓர் இணைப்பை ஏற்படுத்த நான் ஆசையாயிருக்கிறேன். என் பாடுகளின் துயரங்களுக்கு பரிகாரம் செய்யும் ஆவல் என்னால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மத்தியிலும் விசுவாசிகளிடையேயும் அதிகரித்து வளர வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். ஏனெனில் இவ்வுலகம் பாவச்சேற்றில் அமிழ்ந்து கிடக்கிறது. உலகமும் அதன் மக்களும் என் சினத்தை தற்போது தூண்டுகிறார்கள். ஆனால் அன்பால் அரசாள விரும்புகிறவர் தம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்துமக்களிடம் தம் ஆசையை தெரிவிக்கிறார். உலகம் முழுவதும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதே என் விருப்பம். அமைதியும் ஒற்றுமையும் உலகில் அரசு புரிய வேண்டும் என்று ஆசிக்கிறேன். நானே உலகில் அரசாள விரும்புகிறேன். என்னால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் செய்யும் என் பாடுகளின் துயரங்களுக்கான பரிகாரத்தினாலும் என் அன்பை இரக்கத்தை வெளிப்படுத்தியும் நான் அரசாள வேண்டும். எண்ணற்ற ஆத்துமங்களுக்கு என் வார்த்தைகள் ஒளியும் உயிருமாயிருக்கும். எல்லாம் அச்சிடப்படும், வாசிக்கப்படும், போதிக்கப்படும். அவை ஆத்துமங்களுக்கு ஒளியூட்டி மாற்றும்படி நான் அவைகளுக்கு சிறப்பான ஒரு வரம் கொடுப்பேன். அவர்கள் தங்கள் உள்ளத்தில் என்னை தேடுவார்களாக. ஏனெனில் தேவ இஷ்டப்பிரசாத நிலையில் கடவுளின் பரிசுத்தத்தனத்தில் இருக்கும் ஆத்துமம் பரிசுத்த ஆவியாரின் உறைவிடம் என அவர்கள் என்னை என் உண்மையான நிலையில் தங்களுடைய கடவுளாக, நேசமிக்க இறைவனாக கருதுவார்களாக. அன்பு அச்சத்தை போக்கட்டும். முக்கியமாக நான் அவர்களை நேசிக்கிறேன் என்பதை அவர்கள் ஒருபோதும் மறவாதிருப்பார்களாக. இந்த அன்பை முன்னிட்டுத்தான் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக பலர் உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் பேறு பலன்களை இழந்து தவித்திருக்கையில் நான் ஒருவேளை மாறிவிட்டேன் என்றும் முன்பை காட்டிலும் அவர்களை குறைவாக நேசிக்கிறேன் என்றும் அவர்கள் எண்ணிக்கொள்ளலாம். எல்லோரும் என்னுடன் புதிதாக ஒன்றிணைந்து வாழ்வதை காண நான் விரும்புகிறேன் என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என்றும், நான் உண்மையாகவே வசிக்கிற ஆலயத்தில் அவர்கள் என்னுடன் உரையாடுவதுடன் மட்டுமே திருப்தி அடைந்து விடக்கூடாது என்றும், நான் அவர்கள் உள்ளத்தில் குடியிருப்பதாகவும் இந்த ஒன்றிப்பில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர்கள் எண்ணி பார்க்கவும் வேண்டுமென நான் விரும்புகிறேன். இத்தகைய ஆசையை அன்பு ஆண்டவர் நம்மோடும் இன்று பகிர்ந்து கொள்கிறார். அவருடைய அன்பை இந்த உலகத்திற்கு பரப்ப நாமும் தயாராக
இந்த ஜெபத்தின் மூலமாக இணைந்திருப்போம். ஜெபிப்போமாக. தாயைப் போல தந்தையைப் போல எங்களை அன்பு செய்து அரவணைக்கும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த காலை வேளையிலே உமது அன்பை நினைத்து உமக்கு துதிகன மகிமையை செலுத்தி உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். சாதாரண சாமானிய மண் பாத்திரங்களாக விளங்கும் எங்களுக்குள்ளும் உமது ஆற்றல் செயல்படுவதை நினைத்து, உமது அன்பு நிறைந்து வழிவதை நினைத்து மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தின் விருப்பு வெறுப்புகளால் நாட்டங்களால் நாங்கள் இயக்கப்படுகிற போது எங்களுடைய ஆற்றல் ஒன்றுக்கும் உதவாமல் மறைந்து போகிறது. நோய்களுக்கும் சோர்வுக்கும் சோம்பேறித்தனங்களுக்கும் கெட்ட சிந்தனைகளுக்கும் எங்களது உடல் பலியாகி போகிறது. ஆனால் உமது நினைவுகளோடு உம்முடைய மேலான அழைப்பையும் அது தரும் உன்னத வாழ்வையும் உணர்ந்து வாழ எங்கள் அகக்கண்களை தூய ஆவியார் தாமே திறந்து விடுவாராக. நாங்கள் சாமானியர்களாக சாதாரண வாழ்வு வாழ்வதற்காக அல்ல, மாறாக உமது அன்பை ருசித்து உமது மன்னிப்பை ரசித்து இந்த உலகத்திற்கு அந்த அன்பையும் இரக்கத்தையும் கொண்டு செல்லும் ஒரு கருவிகளாக எங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமது இரக்கமிருந்த கரங்களுக்குள் இன்று பலவீனத்திலும் பாவத்திலும் விளையாடி கொண்டிருக்கிற எமது அன்பு பிள்ளைகளையும், இந்த சமூகத்தில் உம்மை பற்றி அக்கறை இல்லாமல் தேவ சிநேகத்தை இழந்து தவிக்கிற, நம்பிக்கை இழந்து தவிக்கிற இளைய பெருமக்களையும், நம்பிக்கையிலா இருந்து தவறி பிறந்து கிடக்கின்ற அத்துணை மக்களையும் உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். மாட்சி மிகுந்த உமது இரக்கத்தினால் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து சுகப்படுத்தும். இந்த பாவச்சேற்றினால் அவருடைய உடலிலும் உள்ளத்திலும் வந்திருக்கிற வேதனைகள் அனைத்தையும் நீர் மாற்றியருளும். உமது அருள் கரத்தினால் அவர்களுக்கு எப்போதும் ஆசீர் கிடைக்கவும், பொருளாதார நலன்களில் அவர்கள் நிறைவு பெறவும், வேலைவாய்ப்பு கிடைக்கவும், திருமண காரியங்கள் நடக்கவும், குழந்தை பாக்கியத்தினால் அவர்கள் நிறைவு பெறவும் ஆண்டவரே இந்த நாளிலே அருள் புரிவீராக. அற்புத குழந்தை இயேசுவை மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அவர் தாமே இன்று எங்கள் உள்ளங்களிலே பிறந்து இந்த உலகத்திற்கான சமாதானத்தை மகிழ்ச்சியும் நிறைவு செய்வாராக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.